மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தவேக அரசு அமைந்து இன்றுடன் 100 நாட்கள் நிறைவடைகிறது. இந்த 100 நாளில் நாம் பார்த்து வியந்த சில விஷயங்கள், மற்ற அரசியல் கட்சியின் ஆட்சிகளில் பார்க்க முடியாத சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், ஒரு அரசியல் கட்சி தலைவரே அல்லது ஒரு நாட்டின் முதலமைச்சரே ஊழலை ஒழிக்க போகிறேன், யாரும் ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, மக்களே நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டதோட உங்கள் கடமை முடியல, நான் ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் இருக்கேன், இந்த போராட்டத்துக்கு உங்களோட சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கிய, மக்களே எனக்கு துணை நில்லுங்க அப்படின்னு அறைகோல் விடுக்கிற காட்சிகளை இந்த ஆட்சியில் தான் நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டாவது, ஆட்சியில் ஏதேனும் தவறுகள் அப்படின்னு சுட்டி காட்டினா அந்த தவறுகளை உடனடியாக நோட் பண்ணி அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை இந்த தவேக அரசு பின்பற்றுது. தொடர்ந்து யார் தவறுகளை சுட்டி காட்டினாலும் அந்த குற்றச்சாட்டு சரியா தப்பா அப்படின்னு ஆராய்ந்து அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள்ல இன்னும் சுட்டி காட்டப்பட்ட தவறுகளில் இன்னும் திருத்த வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இந்த குறைந்தபட்சமான ஒரு ரெஸ்பான்ஸ் கூட மற்ற எந்த அரசுகள்லையும் நான் பார்த்ததே கிடையாது. மூணாவது, மற்ற அரசியல் கட்சிகள்லாம் மக்கள் அந்நியப்பட்டிருப்பாங்க, கட்சிக்காரங்க மட்டும்தான் கட்சியோட ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு டீ கடையில் டீ ஆத்துறவரில் இருந்து பூ விற்கிற அம்மா வரைக்கும் எல்லாருமே என் பையன் ஆட்சி, என்னோட அண்ணன் ஆட்சி, என்னோட தம்பி ஆட்சி, என்னோட நண்பன் ஆட்சி அப்படின்னு ஆட்சியிலிருந்து அந்நியப்படாமல் விஜய் அவர்களோட சேர்த்து ஒரு குடும்பமாக பார்க்குறாங்க இந்த ஆட்சியை, இந்த அரசை. அவருடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள், சில அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டும் இருக்குது, அது குறித்து காணொலி நம்ம வெளியிட்டு இருக்கோம். ஆனால் பல அமைச்சர்கள் அவங்க ஏதோ சின்ன சின்ன தப்பு செஞ்சால் கூட அந்த சின்ன சின்ன தப்புக்கு வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் நேர்மையாக மன்னிப்பு கேட்டுடுறாங்க. உதாரணத்துக்கு அருண்ராஜ் அவர்கள், முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் குறித்து வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகளை பேசினார். அதுக்கு உடனடியாக எந்த விதமான கண்டன குரலும் எழும்புறதுக்கு முன்னாடியே தானாக முன் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஆட்சிகளில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அஃப்கோர்ஸ் பல சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் இருக்குது, அதெல்லாம் திருத்த வேண்டியது இருக்குது. இன்னும் ஊழல் ஒழிப்புலையும் சரி, பெண்கள் பாதுகாப்புலையும் சரி மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இது எல்லாம் ஒரு நைட்டில் நடக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சில காலங்கள் எடுத்துக்கொள்ளத்தான் செய்யும். இந்த தவேக அரசு அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட, செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையோட தவேக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ச ஜோசப் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்லாட்சி கொடுக்கும்படி கோரிக்கை விடுத்து இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம்.